ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஆம் ஐ ஆக்சுவலி தி ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல வேற லெவலில் சூப்பரான ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆம் ஐ ஆக்சுவலி தி ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 10. நீதான் மார்க்ரேவோட பையனா? நீ உண்மையிலேயே ஆசம். அந்த மோசமான பையன் மார்க்கி எப்படிப்பா நீ தோக்கடிச்ச? உண்மையிலேயே நீ லெவல் 2 தானா அப்படின்னு சொல்லி எல்லா ப்ரொஃபஸரும் நம்ம ஹீரோவை விசாரிக்கிறாங்க. எல்லாரும் நம்மள கோவப்படுவாங்கன்னு பார்த்தா பாராட்டுறாங்களே நம்ம ஹீரோ ஓடுனா. சீனியரையே ஒரே அட்டாக்ல காலி பண்ண பையன் இவன் தான் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் ஃபுல்லா நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே ஃபேமஸா இருக்கா. ஐயோ பாச்சே, நான் எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டா நடக்குதே. நம்ம ஹீரோ ஓடுறான். அந்த ப்ரொஃபஸர் நம்ம ஹீரோவை பிடிக்கவும் முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் இன்னும் எதுவுமே கேட்கலையேன்னு அந்த ப்ரொஃபஸர் சொல்லிட்டு, நேத்து நான் வந்துட்டு அப்படி பேசியிருக்க கூடாது, என் ரிசர்ச் கிளப்ல வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்லுவோம். பேசுனதை மறந்துட்டா நம்ம ஹீரோ சொல்லுவோம். கவலையே இல்லை, திரும்ப நான் முதல்ல இருந்து சொல்றேன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஸ்கூல்ல மொத்தத்தில் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்றில் தான் ஜாயின் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நைட் ஸ்குவாட், இவங்க வாரில் கலந்துக்கிடுவாங்க, ஃபைட்டிங்ல இருப்பாங்க. அடுத்தது ரிசர்ச் கிளப், புது புது மேஜிக்கை பத்தி ரிசர்ச் பண்ணுவாங்க. என்னோட ரிசர்ச் கிளப்ல நீ வந்து ஜாயின் பண்ண. ஏன்ஷியன்ட் மேஜிக்ல உனக்கு ஆர்வம் இருக்குல்ல, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல சைன் பண்ணு நாங்க சொல்லியிருக்கோம். ஹாய் டியூட் அப்படின்னு வந்தா எதுக்குடா என்ன பஞ்ச் பண்ண வர அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். லயஸ் எடுத்த உடனே ஹார்ட்டோ கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு பிரின்சஸ் வரவும், அட அப்படின்னா இது லயஸா, இவன் ரொம்பவே வளர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். ஹார்ட்டோ உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க அப்படின்னு பிரின்சஸ் கேட்கறா. அப்ப விட இப்பவும் இவன் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான் அப்படின்னு லயஸ் சொல்றான். மேஜஸ்டி, நான் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நமக்குள்ள எதுக்குப்பா மரியாதைலாம் லயஸ் சொல்லவும், நான் பிரின்சஸ் கிட்ட பேசுறேன் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா என் ரிசர்ச் கிளப்ல ஜாயின் பண்றியா அப்படின்னு பிரின்சஸ் கேட்கறா. இல்ல அவன் என் கூட நைட் ஸ்குவாட்ல தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு லயஸ் சொல்றான். இல்ல என் கூட ஏன்ஷியன்ட் கிளப்ல தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாங்க. ஒரு ப்ரொஃபசர் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம், நீ மட்டும் என்னடா பண்றேன்னு ப்ரொஃபசர் கேட்கறா. நீங்க ஜீரியனா லிசைல் தானே அப்படின்னு லயஸ் கேட்கவோ, பரவாயில்ல உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்கான்னு ப்ரொஃபசர் கேட்கறா. அவ ஒரு நட்டு கேஸ், மத்த ரிசர்ச் எல்லாம் அவளை வெறுப்பாங்கன்னு லயஸ் சொல்லுவோம். அவங்களுக்குலாம் என் மேஜிக் ரிசர்ச்சை பத்தி புரியல, அதெல்லாம் ரொம்பவே அறிவாளிங்களுக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் சொல்றா. இப்படியே நம்ம ஹீரோ யாரோட கிளப்ல ஜாயின் பண்றதுங்கிறதுலே இவங்க 3 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒயிட் கார் பண்ண வரவும் உன் கிளப்புக்குள்ள அனுப்ப மாட்டேன்னு ப்ரொஃபசர் சொன்னா. நான் அதுக்காக இங்க வரல, ஹார்ட்டோ கிட்ட கொஞ்சம் பேசணும்னு வா சொல்றா. நம்ம ஹீரோவோ இதுதான் சரியான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ ஆமா இவ கூட எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு அதை மறந்து போயிட்டேன், சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு இந்த ஒயிட் கார் பண்ண கூட்டிட்டு 3 பேர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருந்தான். சாரி நாங்க இருந்து எஸ்கேப் ஆக இதை பண்ண வேண்டியதாயிடுச்சு. சரி என்ன விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறா. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நேத்து நான் உன்னை மீட் பண்ண அதே பர்சன் தான் நீயும் இப்ப இருக்கிறியா அப்படின்னு கேட்கறா. என்னோட பாடி டபுளுக்கும் எனக்கும் வித்தியாசம் தெரியுதா நம்ம ஹீரோ யோசிக்கிறா. ஏன் அப்படி கேட்கறா நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன்னா உன்னை பார்த்தா டிஃப்ரெண்டா தெரியுதுன்னு வா சொல்லவும், டேஞ்சர்னு சொல்லி நம்ம ஹீரோ பேரியர் மேஜிக் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகுது. இது ஒரு பேரியரா அப்படின்னு சொல்லி வா கேட்கறா. இது உனக்கு தெரியுதா நம்ம ஹீரோ கேட்கவும், என் கண்ணுக்கு தெரியல பட் என்னால சென்ஸ் பண்ண முடியுதுன்னு வா சொல்றா. சரி நேத்துக்கும் இன்னைக்கும் எனக்கு என்ன டிஃபரெண்ட் தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உன்னை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ இருந்த மானா ஃப்ளோ நேத்துக்கு வாமல இல்ல, பட் இப்போ என்ன மயக்கடிக்கிற லெவலுக்கு உன்னோட மானா பிரசன்ஸ் இருக்குது அப்படின்னு வா சொல்லவோ, ஃப்ளே என்ன ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ இதே தான் சொன்னா. ஆமா நீ ஒரு டீமனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்லையே என்ன பார்த்தா ஹியூமன் மாதிரி தானே தெரியுதுன்னு வா கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நான் ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லவோ, சரிவா எனக்கு ஆபத்து இல்லைன்னு பேரியர் நம்ம ஹீரோ ரிமூவ் பண்ணிட்டு, நாங்க 2 பேருமே சேம் பர்சன் தாங்கிறத நீ மைண்ட்ல வச்சுக்கோ, இப்போதைக்கு என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அது போக நான் உங்ககிட்ட 3 விஷயம் சொல்லணும், ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் அப்புறம் ஒரு ஹெல்ப். ஃபர்ஸ்ட் என்னோட சாரி, என்னாலதான் நீ இதை மார்க்கிட்ட நீ மாட்டிக்கிட்ட, அதுக்காக சாரி. ஸ்னைடல் அட்டாக் பண்ணும்போது என்ன காப்பாத்தி அவனை ஷூட் பண்ண அதுக்கு தேங்க்ஸ். அப்புறமா எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், நீ என் கூட ஃப்ரெண்டா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. சரி இதுதான் அந்த ஹெல்ப் பண்ண நம்ம ஹீரோ சரிங்கிறத மட்டும் சொல்லவும், என் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட ரொம்பவுமே தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், என்ன எதுக்காக செலக்ட் பண்ண நம்ம ஹீரோ கேட்கறான். எதர்ச்சியா நம்ம அடிக்கடி மீட் பண்ணிட்டே இருக்கோம், மேபி அது டெஸ்டனியா இருக்கலாம் அப்படின்னு வா சொல்றா. உனக்கு ஃப்ரெண்டே இருந்ததுலயோ நம்ம ஹீரோ கேட்கும், ஆமா எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது, அந்த உடனே எங்க அப்பா அம்மா என்ன ஆர்ஃபனேஜ்ல விட்டாங்க, என்ன தத்தெடுத்தவங்களும் 4 தடவை என்ன கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லுவோம். என் ஸ்டோரியை விட இவா ஸ்டோரி மோசமே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன் எல்லாரும் உன்னை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கும், சின்ன வயசுலயே நான் பேசினதுனால நினைக்கிறேன்னு வா சொல்றா. பேபியா இருந்து பேசினா மத்தவங்க பயப்படதான் செய்வாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃபாதர் என்ன வளர்த்தாரு, ஆனா அவரும் எனக்கு 5 வயசு ஆகும்போது இறந்து போயிட்டாரு, நான் வெளி உலகத்தை பத்தி புக்ல படிச்சே தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வா சொல்லுவோம். நீ தப்பான ஆள் கிட்ட வந்திருக்க, நானே ஒரு சோஷியலைஸ் பர்சன் கிடையாது, இதனால் வர ஃப்ரெண்ட்ஸே கிடையாது நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப இன்னும் நல்லது, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த சொசைட்டியை பத்தி கத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி வா சொல்றா. ஒருவேளை எனக்கு மட்டும் ப்ரீவியஸ் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா எப்படி இருப்பாங்க, நான் அவங்களுக்கு அடிமையா தான் இருந்திருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இவா கூட இருக்கிறதுல பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன், சோ ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது நல்லது தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ எந்த கிளப்ல ஜாயின் பண்ணிருக்க நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன்ஷியன்ட் மேஜிக் ரிசர்ச் கிளப்னு வா சொல்றா. அந்த கிளப்லயா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, சரி நானும் அந்த கிளப்லயே ஜாயின் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையாவா, நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ என் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்றா. ஐயோ என் ஹார்ட் என்னமோ பண்ணுதே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, மொத்த லைஃபையும் சொன்னவன் பேரை சொல்லலையே நம்ம ஹீரோ கேட்டு, என்னோட பேரு ஹார்ட்டோ சென்ஃபிஸ்னு இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். அவளோட பேரை வா சொல்ல வாரா, பட் அது என்னன்னு நமக்கு காமிக்கல. சார்லீஸா ஃப்ளே எல்லாரும் குளிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. என் பிரதர் கூட இப்பெல்லாம் இருக்கவே முடியலன்னு சார் வருத்தப்படவும், நானும் தான் மாஸ்டர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு ஃப்ளே வருத்தப்படுறா. ஒரு நிமிஷம், என் பிரதர் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது, நான் உடனே போகணும் அப்படின்னு சொல்லி சார் கிளம்புறா. மாஸ்டர் ஏன் என்ன கூட்டிட்டு போலன்னு ஃப்ளே வருத்தப்பட்டுட்டு, ஒரு சர்வெண்டோட வேலையை மாஸ்டர் கூட எப்பவும் இருந்து அவரை பாத்துக்கிட்டு தான், பட் அவரே தான் என்ன வர வேணாம்னு சொல்லியிருக்காரு, நான் அதை பண்ணணும் அப்படின்னு ஃப்ளே யோசிக்கிறா. நான் மத்தவங்களுக்கு சர்வ் பண்ணதை என்ஜாய் பண்ணதில்ல, பட் நீ உன்னோட வேலையில பெர்ஃபெக்ட்டா இருக்க லீசா சொல்லவோ ஃப்ளே வைக்கப்படுறா. ஆக்சுவலி என்னோட ஓல்டு ஜாபே நான் டீமன் கிங் கூட தான் வேலை பார்த்தேன்னு சொல்லவும், அப்படியா டீமன்
டீமன் கிங் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி லீசா கேட்கவும் அவர் ரொம்பவே நல்லவர், கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், மத்த டீமன்ஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவார். அவரோட கைண்ட்னஸ் ஹியூமன்ஸ் வரைக்கும் பரவச்சு ஹியூமன்ஸோ டீமன்ஸோ ஒன்னா வாழணுங்கிறது தான் அவரோட ஆசையே. ஃபிளாஷ் பிரின்சஸ் அவரை கொல்ல வந்தப்ப கூட அவரை ஃபைட் பண்ணணும்னு நினைக்கல. டீமன்ஸ் எல்லாரையும் கேசல்ல இருந்து காப்பாத்திட்டு தான் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. அவரோட பிளானே அதான் நினைக்கிறேன், இறந்த ஹியூமனா ரீஇன்கார்னேஷன் ஆகி ஹியூமன் சைட்ல இருந்து ரெண்டு சைடையும் ஒன்னு சேர்க்கணும்னு அப்படின்னு ஃபிளே சொல்லுவாப்பா. டீமன் கிங் இவ்வளவு பெரிய பிளான போட்டிருக்காரான்னு லீசா கேட்கிறா. பட் தான் உயிரை எடுத்த ஃபிளாஷ் பிரின்சஸ்கே பையனா திரும்ப பிறப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. அண்ட் அவரோட ப்ரீவியஸ் லைஃபை பத்தி கேட்டப்ப மாஸ்டர் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. டீமன் கிங்கா இருந்து அவர் கஷ்டப்பட்டு மறக்கணும்னு நினைச்சிருக்காரு போல. அவரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ கூட டீமன் கிங் பேரை சொல்லி தான் கூப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. அவரோட பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, டீமன் கிங்கோட பேர் என்னது அப்படின்னு சொல்லி லீசா கேட்கிறா. இந்த இன்ஃபர்மேஷனை கேர்ஃபுல்லா வச்சுக்கோ, டீமன் கிங்கோட நேம் ஈரசீலியா அப்படின்னு ஃபிளே சொல்றா. ஈரசீலியாவா, உன் பேர் பெருசா இருக்கு, ஈரஸ்னு கூப்பிடவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்க பேரை நான் ஷார்ட் பண்ணி தான் பழக்கம், என் பேரையே நீ ஷார்ட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அவ சில அப்புறம் பார்க்கலாம். நம்ம ஹீரோ கிளம்பவும் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண போறேன்னு சைன் பண்ணிட்டியான்னு கேட்கவோ இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நம்ம அதை ஒன்னா பண்ணலாம்னு ஐரிஸ் சொல்றா. இப்பவே தான் பண்ணி ஆகணுமா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அப்படின்னு வா சொல்றா. சரி நம்ம ஹீரோட ரூம்ல வச்சு அதை பண்ணலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க. போச்சு திங்க் பண்ணாம இவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டேனே, டெலிபோர்டேஷன் டோரை இவ பாத்திரக்கூடாது நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அர்த்தோ என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருக்க, எனக்கு சிச்சுவேஷன் புரியுது, நீயும் ஒரு பையன் தான், இந்த பொண்ணியை கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா உன்னோட செகண்ட் ஒய்ஃபா நான் தான் இருப்பேன் அப்படின்னு சார் சொல்றா. சார் கொஞ்சம் நிறுத்துறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன். சின்ன பசங்க வந்து சின்ன வயசுல இப்படிதான் நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வளர்ந்த அப்புறம் ஜி அப்படின்னு நம்மளை பார்த்து வெறுப்பாங்க. சாரு வளர்ந்த அப்புறம் அதே தான் பண்ண போறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த மாதிரி பேசுறது சிப்ளிங்ஸ்குள்ள சகஜம் தானா அப்படின்னு சொல்லி ஈரிஸ் கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்லிட்டு இதுதான் ஈரிஸ் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்றான். என்னோட பேர் சார்லட் ஜென்ஃபிஸ் நான் இன்ட்ரடியூஸ் ஆகுறா. சார் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்றா. அது வர அமைதியா உட்காந்துரு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஐச உருட்டி எந்த கிளாஸ் நம்ம ஹீரோ சூஸ் பண்ணுவோம். ஆரட்டோ நீ இப்படி பண்றதுல ஏதாச்சும் மேஜிக்கல் மீனிங் இருக்கா அப்படின்னு சொல்லி ஐரிஸ் கேட்கவும் எதுவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். என் பிரதர் எந்த கிளாஸ்க்கு போனாலும் அதுல டாப்பா இருப்பான், அவனுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும் அப்படின்னு சார் சொல்றா. சார் மத்த எல்லாத்துக்கும் நான் எந்த கிளாஸ் போகணும் நீயே ஃபில் பண்ண நம்ம ஹீரோ கொடுக்குறான். சாரும் ஃபில் பண்றான். நம்ம ஹீரோ என்ன கிளாஸ்னு கூட பார்க்காம அதுக்கு சைன் பண்றான். நீ அதை பார்க்க கூட இல்லையா அப்படின்னு ஈரிஸ் கேட்கவும் சார் செலக்ட் பண்ணா கண்டிப்பா அது எனக்கு ஏத்ததா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ அவளை எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கியான்னு சார் ஹாப்பியா அவனுக்கு வந்தது கண்டிப்பா உனக்கு ஒரு கோல் இருக்குன்னு கேட்கவும் என் பிரதருக்கு ஒரு கோல் இருக்கு, ஆனா அது அகாடமி ரிலேட்டட் இல்ல, பட் இதுக்கு மேல என்னால சீக்கிரட் சொல்ல முடியாது. ஈரிஸ் நீ என் பிரதர் ஒரு சாதாரண ஹியூமன் நினைச்சனா அதுதான் தப்பு, ஏன்னா அவன் எல்லாரும் விடவும் ரொம்பவே பவர்ஃபுல்லானவன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லவோ என்னது ரொம்ப பவர்ஃபுல்லா அப்படின்னு வா ஷாக் ஆகுறா. ஆரட்டோ நீ இவ்வளவு பவர்ஃபுல்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லவோ சார் சொல்றதே வா அப்படியே நம்புறாளே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா சார் எதுக்கு நீ இங்க வந்தா நம்ம ஹீரோ கேட்கவும் நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சார் கிளம்புறா. டெலிபோர்டேஷன் மேஜிக் தெரியக்கூடாது நம்ம ஹீரோ ஈரிஸ் கண்ண மூடுறா. வேற ஏதோ பக்கம் கதவு திறந்து சவுண்ட் கேட்டுச்சுன்னு வா யோசிக்கிறா. வாசல் வழியா தான் போனா அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறா. அடுத்து நம்ம ஸ்கூலுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ரொம்பவே ஓவர் பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால நம்ம ஹீரோ தான் டீமன் கிங்கோட ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லி ஃப்ளேமத்த எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஈரிஸ் அப்படிங்கிற ஒயிட் ஹேர் பொண்ணு தான் உண்மையிலேயே டீமன் கிங்கோட ரீஇன்கார்னேஷன். அதனால தான் நம்ம ஹீரோட பேரியரையும் அவளால சென்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். ஃப்ளே சார்லாம் அவளை பார்த்துட்டு அவளை பார்த்தா ஏதோ டிஃப்ரெண்டா தெரியுதுன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.